Exercise 3.5 example 3.29. So option நம்ம already first option பார்த்துருந்தோம். இப்போ second option third option பார்க்கலாம். Second option வந்து cos நமக்கு 18 degree, third option வந்து நமக்கு sin 70 degree. So second option நமக்கு cos 18 degree. already வந்து நம்ம first option எல்லாம் பார்த்தோம். sin 18 degree பார்த்தோம். sin 18 degree வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? √5 minus 1/4. ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கும். நம்ம ஒரு வேல்யூ எடுக்கல, அது வந்து நமக்கு இம்பாசிபிள். ஆனால் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரேட் 18 டிகிரி. சரியா? அப்போ நமக்கு sin 18 டிகிரி வந்து நமக்கு √5 minus 1/4 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம cos 18 டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம sin வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா cos வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு cos theta is equal to நமக்கு ஃபார்முலா தெரியும், 1 minus sin square theta. இப்போ எனக்கு cos 18 டிகிரியோட வேல்யூ எனக்கு வேணும். ஸோ அப்போ 1 minus sin square 18 டிகிரி. ஸோ அப்போ அந்த 18 டிகிரியோட வேல்யூ sin 18 நம்ம என்ன பண்ணோம்? இப்போ ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus √5 minus 1/4 the whole square. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது a minus b the whole square ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus, ஸோ நமக்கு a ஸ்கொயர்னா √5 ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ 5. அதே மாதிரி 1 ஸ்கொயராக நமக்கு 1. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு 2√5 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா 2ab 2 × 1 2ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் √5 மல்டிப்ளை 2√5 கிடைக்கும். பை நமக்கு 16. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 மைனஸ், ஸோ இந்த சிம்பிள் அப்படியே இது வந்து 6 ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு வெளில வருவது -6. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2√5 பை 16. இது ஃபுல்லாக நமக்கு என்னது? ரூட் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம 16ல் 6 போச்சுன்னா நமக்கு 10. ஸோ 10 + 2√5 பை 16. இது ரூட் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நமக்கு இந்த ரூட் இந்த 10 நம்ம என்ன இந்த 16 வந்து நமக்கு ஸ்கொயர் நம்பர் இல்லையா? ஸோ அப்போ வெளில கொண்டு வந்தால் நமக்கு 1/4 மாறிடும் அது ரூட் எடுக்கும்போது. ஸோ அப்போ ரூட் எதுக்கு மட்டும் நம்ம இருக்குது? 10 + 2√5. ஸோ இதுதான் நமக்கு cos 18 டிகிரியோட வேல்யூ, 1/4 ரூட் ஆஃப் 10 + 2√5 cos 18 டிகிரியோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன் நமக்கு sin 72 டிகிரி. ஸோ இந்த 72 டிகிரி நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு காஸ் எழுதும் போது இப்போ இந்த சைனியை நம்ம sin 90 டிகிரி minus 18 டிகிரி அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 72 கிடைக்கும். நீங்கள் 90லேருந்து 18 செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2, 8 - 1 7. ஸோ அப்போ நமக்கு 72 எப்படி எழுதலாம்? 90 டிகிரி minus 18 டிகிரின்னு எழுதலாம். ஸோ அப்போ இது வந்து sin 90 minus theta நமக்கு cos thetaன்னு தெரியும் இல்லையா? அப்போ sin 90 minus theta cos theta, இங்கே theta வந்து 18 டிகிரி இருக்குது. அப்போ cos 18 டிகிரி. ஸோ இப்போ cos 18 டிகிரி அப்படின்னா நமக்கு என்ன வரும்? நமக்கு cos 18 டிகிரி ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம cos 18 டிகிரி வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம். என்ன அப்படின்னா 1/4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 + 2√5. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு sin 72 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு 1/4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 + 2√5. இதுதான் நமக்கு sin 72 டிகிரியோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் நமக்கு cos 36 டிகிரின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த cos 36 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ 18 2s நமக்கு 36. ஆல்ரெடி வந்து நமக்கு cos 18 தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2 × 18 டிகிரி, அதாவது cos 2 × 18 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த cos 2 × 18 டிகிரி, அப்போ நமக்கு cos 2a வேல்யூ நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? cos 2a = 1 minus 2 sin square a. இப்போ வந்து எனக்கு cos 2 × 18, அப்போ நம்ம a வந்து நமக்கு என்னது? இப்போ 18 டிகிரி. அப்போது 1 minus 2 sin square 18 டிகிரி. ஆல்ரெடி நம்ம sin என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 18 டிகிரி வேல்யூ நமக்கு தெரியும். என்னன்னா √5 minus 1/4. ஸோ அதான் நமக்கு sin 18ஓட வேல்யூ. ஸோ இங்கே நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். 1 minus 2
√5 minus 1/4. ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு cos 36ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இதை ஸ்கொயர் பண்ணுறேன். 1 minus 2 into, so a minus b the whole square formula. இங்கே கீழே நியூமரேட்டர் என்ன பண்ணோம், சாரி டினாமினேட்டரையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு இது a minus b. அப்போ ஏனா 5 √5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு 5 கிடைக்கும். அதே மாதிரி 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1. நெக்ஸ்ட்டு minus 2√5 by 16. ஸோ இந்த 16 2 கேன்சலாக நமக்கு 8 கிடைக்கும். ஸோ அப்போ 1 minus 6 minus 2√5 by 8. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 8 இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனோன்னா மைனஸு, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2√5 by 8 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு 8ல் 6 போச்சுன்னா 2 ப்ளஸ் 2√5 by 8. இதில் 2வை நீங்கள் வெளில காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு 1 ப்ளஸ் √5 by 8 கிடைக்கும். அப்போ கேன்சல் பண்ணால் 4. ஸோ நமக்கு therefore என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா cos 36 degree is equal to 1 plus √5 by 4. ஸோ இதுதான் cos 36 டிகிரியோட வேல்யூ.